வணக்கம். கால பைரவர் இந்த பெயரை கேட்டதுமே நமக்குள்ள ஒருவிதமான பக்தியும் ஒரு சிறிய பயமும் கலந்த உணர்வு வரும் இல்லையா? அவருடைய பிரம்மாண்டமான தோற்றம், அபார சக்தி, முக்கியமா அவர் எப்படி காசியன் காவல் தெய்வமா மாறினார் அப்படிங்கறத பற்றிய இந்த விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு பெரிய பிரபஞ்ச விவாதத்துல ஆரம்பிச்சு அவர் எப்படி காசியன் காவலரா உருவெடுத்தார் அப்படிங்கிற ஒரு காவிய பயணத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு மாபெரும் இறைவனின் கோபமான தருணம் எப்படி இந்தியாவின் மிக புனிதமான ஒரு நகரத்தோட உக்கிரமான காவல் தெய்வத்தை உருவாக்கியதுன்னு? அந்த இறைவனின் கோபம் எப்படி கடைசில ஒரு பெரிய ஆன்மீக மீட்பாக மாறுச்சு அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதையை நாம இப்போ கட்டவிழ்க்க போறோம். சரி, இதெல்லாம் எப்போ எப்படி ஆரம்பிச்சது? மாபெரும் பிரபஞ்ச விவாதம் அப்படிங்கிற இந்த பகுதியில அத பாப்போம். இந்த விவாதம் யாருக்கிடையே நடந்தது தெரியுமா? பிரம்மதேவனுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் இடையேதான். நம்ம ரெண்டு பேர்ல யார் பெரியவர், யார் நிஜமாவே இந்த உலகத்தை இயக்குபவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அங்க எழுந்தது. இந்த ஆர்கியூமெண்ட் முடிவே இல்லாம நீண்டு கொண்டே போனதால அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு ஒரு தீர்வு காண வேதங்கள் கிட்டையும் தேவர்கள் கிட்டையும் போய் நியாயம் கேட்டாங்க. இப்போ இந்த கேள்விக்கு வேதங்கள் என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா? ரொம்ப திட்டவட்டமா சிவபெருமான் தான் இந்த பிரபஞ்சத்தோட பரம்பொருள், அவரே எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிருச்சு. இந்த முழுமையான உண்மைதான் அடுத்து வரப்போகும் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச மோதலுக்கு அடித்தளமா அமைஞ்சது. ஆனா வேதங்களோட இந்த பதில அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்க்கணும். விஷ்ணு பகவான் ரொம்ப பணிவோட இதை ஏத்துக்கிட்டார். ஆனா 5 தலைகளை கொண்டிருந்த பிரம்மதேவன் இருக்கார் பாருங்க, அவருடைய அகந்தை இதை ஏத்துக்க விடல. சிவபெருமான ரொம்ப சாதாரணமாக நினைச்சு சில அவமரியாதையான வார்த்தைகளையும் பிரம்மா அங்க பேசினார். இதுதான் மொத்த நிலைமையும் தலைகீழா மாத்திடுச்சு. அடுத்து என்ன நடந்ததுன்னு கால பைரவர் பிறப்பு அப்படிங்கிற இந்த பகுதியில நாம பார்க்கலாம். பிரம்மனோட இந்த அவமரியாதையான பேச்சை கேட்டதும் சிவபெருமானுக்கு கடுமையான கோபம் வந்துடுச்சு. அந்த அண்டவெளியையே நடுங்க வைக்கிற மாபெரும் கோபத்திலிருந்து ஒரு புதிய உக்கிரமான வடிவம் உருவானது. பிரம்மனோட அந்த ஈகோவை, அந்த அகந்தைய அடக்குவதற்காகவே உருவாக்கப்பட்ட அந்த உக்கிரமான வடிவம்தான் கால பைரவர். சிவனோட கட்டளையை ஏற்று பைரவர் என்ன பண்ணார் தெரியுமா? எந்த ஒரு பெரிய ஆயுதமும் எடுக்கல. தன்னோட இடது கை விரலோட சின்ன நகத்தால ரொம்ப சாதாரணமாக பிரம்மனோட அந்த 5வது தலையை கிள்ளி எரிஞ்சிட்டார். இந்த ஒரே ஒரு செயல் படைப்பு கடவுளான பிரம்மனோட அகந்தைய வேரோட அழிச்சிடுச்சு. உடனே பிரம்மா தன் தவற உணர்ந்து சிவபெருமான் கிட்ட மன்னிப்பும் கேட்டார். ஆனா இதோட பிரச்சனை முடியல. அதனால ஏற்பட்ட மன்னிக்க முடியாத பிரபஞ்ச சாபத்தை பற்றி அடுத்து பார்க்கலாம். நீங்க பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு அந்தணரையோ அல்லது படைப்பு கடவுளையோ கொள்வதால ஏற்படுகிற மிகப்பெரிய பாவம் இது. என்னதான் சிவபெருமானோட கட்டளையை ஏற்று பைரவர் இதை செஞ்சிருந்தாலும் அந்த செயலுக்காக அவருக்கு இந்த கொடிய தோஷம் தொற்றிக்கொண்டது. இதோட விளைவா பிரம்மனோட அந்த வெட்டப்பட்ட கபாலம், அதாவது மண்டையோடு பைரவரோட கையிலேயே ஒட்டிக்கிச்சு. யோசிச்சு பாருங்க, கோபத்துல உருவாகி பிரம்மனின் தலைய கொய்து அதன் விளைவா சாபம் பெற்ற பைரவர் கையில அந்த கபாலத்தை ஒரு பிச்சை பாத்திரமா ஏந்திட்டு உலகெங்கும் அலைந்து திரிந்தார். இந்த வடிவத்தை தான் பிக்ஷாடனர் அப்படின்னு சொல்றாங்க. எங்கு சென்றும் அகலாத இந்த கொடிய தோஷம் அவர் காசி திருத்தலத்துக்குள் நுழைஞ்ச போதுதான் ஒரு வழியா முடிவுக்கு வந்தது. காசியின் காவலர். இப்போ இந்த தொன்மையான புராண கதை எப்படி நிஜ உலக புவியியலோடையும் நவீன மரபுகளோடையும் இணையுதுன்னு பார்ப்போம். கபால விமோசன தீர்த்தம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். காசிக்குள்ள நுழைஞ்ச உடனே பைரவரோட கையில ஒட்டியிருந்த அந்த கபாலம் தானாகவே கீழே விழுந்த புனிதமான இடம் இதுதான். இத்தனை காலமா அவரை தொடர்ந்த அந்த கொடிய சாபம் சரியா இந்த இடத்துல தான் உடைக்கப்பட்டது. சாபம் நீங்கினதுக்கு அப்புறம் சிவபெருமான் பைரவரை காசியிலேயே தங்கி அந்த புனித நகரத்தை காக்கும் பொறுப்பை ஏற்குமாறு கட்டளையிட்டார். பைரவர் காசியின் கோட்வாழாக்கப்பட்டார். கோட்வாள்னா அந்த நகரத்தோட தெய்வீக காவல் அதிகாரி. காசிக்கு வர்ற பக்தர்களோட பாவ புண்ணியங்களை கணக்கெடுக்கிறதும் அந்த நகரத்தை தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கிறதும் அவருடைய முழுமையான பொறுப்பா மாறிச்சு. இந்த புராண கதை இன்னைக்கு நாம செய்யற காசி யாத்திரையில எப்படி தொடருது தெரியுமா? ஒருவேளை நீங்க காசிக்கு சென்றால் நேரா போய் காசி விஸ்வநாதரை தரிசிச்சிட முடியாது. கட்டாயமா முதல்ல காலபைரவரை தரிசித்து காசிக்குள் நுழைய அவருடைய அனுமதியை பெற வேண்டும். இது இன்றும் கடைபிடிக்கப்படும் ஒரு மிக முக்கியமான ஐதீகம். வைரவரோட தோற்றம், வாகனம் மற்றும் அவரை எப்படி வழிபடுவது அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். பைரவரோட தோட்டத்தை பார்த்தாலே ஒரு பெரிய கம்பீரம் தெரியும். அவருக்கு 4 கரங்கள், கையில சூளம், பாசக்கயிறு, அந்த கபாலம் மற்றும் உடுக்கை ஆகியவற்றை ஏந்தி விரிந்த சடாமுடியுடன் அவர் காட்சியளிக்கிறார். இது வெறும் பயமுறுத்தும் உருவம் கிடையாது. அவரோட அளப்பெரிய சக்தியையும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மீதான அவருடைய ஆளுமையையும் தான் இது உணர்த்துகிறது.
இதுல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. காலபைரவரோட வாகனம் நாய். இது சுவன வாகனம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால தான் பைரவரை வழிபடணும்னு நினைக்கிறவங்க தெருநாய்களுக்கு உணவளிப்பத ஒரு முக்கியமான நேரடியான பக்தி முறையா இன்னிக்கும் செஞ்சுட்டு வராங்க. காலம் அப்படின்னாலே நேரம் தாங்க. மனிதர்களோட விதியையே மாற்றக்கூடியவர் இவர். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட நேரத்தை நல்ல நேரமா மாற்ற அபார சக்தி இவருக்கு இருக்கு. குறிப்பா தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு இவரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆழமான பயத்தை நீக்கவும், எதிரிகள் மற்றும் தடைகளை தகர்க்கவும், ராகு கேது தோஷங்களை நிவர்த்தி செய்யவும் பைரவர் வழிபாடு ரொம்பவே சிறந்ததாக கருதப்படுகிறது. சரி, இந்த விளக்கத்தின் முடிவாக உங்களை சிந்திக்க தூண்டும் ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். காலத்தையே ஆளும் அந்த இறைவன் நம்முடைய இருண்ட காலங்களை வெளிச்சமாக மாற்ற முடியும் என்றால், உங்க வாழ்க்கையில எந்த பயங்களை நீங்க காசி நுழைவாயிலில் விட்டு செல்ல தயாரா இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. காலபைரவரை பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத்துல சந்திப்போம்.